இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் விடுதலை படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வகை இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து விடுதலை 2 படம் அண்மையில் வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர்ஸ் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்தில் நடிச்சு முடிச்சிருந்தாங்க. விடுதலை படத்துக்கு கிடைச்சிருந்தா அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை 2 படத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த படத்துடைய கதை கரு அப்படின்றது ரசிகர்களை ரசிக்க வச்சிருந்துச்சு. ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதை களத்தை எடுத்து கையாண்டிருந்தாங்க. ஆனால் விடுதலை 2 படம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ கதையில் பார்த்தோம் அப்படின்னா சுவாரஸ்யம் இல்லை. அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிசம் பேசுகிற விதமாக தான் இருந்துச்சு. இவங்களுடைய பேச்சு பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊற்ற வகையில் இருந்துச்சு. இது விடுதலை 2 படம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே இது வெற்றிமாறன் படம் தானா இல்லை வேறு ஒருடைய படமா அப்படின்ற குழப்பம் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்களுக்கு இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இந்த ஒரு விடுதலை 2 அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கௌதம் மேனன் தனுஷ் கூட்டணியில் என்னை நோக்கி பயன் தொட்டான ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் எப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விடுதலை 2 படமும் இருந்துச்சு. விடுதலை படத்தில் எப்படி சூரிக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்திருந்தாங்களோ அந்த மாதிரி எந்த ரோலுமே அவருக்கு இந்த படத்தில் இல்லை அப்படின்றதான் உண்மை. அதே போல இந்த விடுதலை 2 படம் எப்போ தான் ஓடிடியில் வரும், ஓடிடியாக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ விடுதலையை பார்த்தோம் அப்படின்னா விடுதலை பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக. அதே மாதிரி இந்த படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த விடுதலை படத்தை அடுத்த மாதம், அதாவது 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி, ஜனவரி 2 அல்லது 3ஆம் தேதி G5 அவங்களுடைய ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் அவங்க பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். அது வரைக்கும் காத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா காத்திருக்காம விடுதலை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத இப்பவே சொல்லிக்கிறோம். ஆனால் G5ல ஜனவரி 2 அல்லது 3ல தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே விடுதலை ஆச்சுனாலும் நீங்க பார்க்கலாம். விடுதலையை பூட்டி வைக்காம விடுதலை பண்றதே நல்லது அப்படின்ற மனநிலையில தான் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா படம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.